மிஸ் லட்சுமி, நடந்தது என்ன? ஓகேக்கா, இது வந்து என் 2014 நடந்துச்சு. என் கசின் பிரதர் வந்து இறந்து போயிட்டாரு. அப்போ அவங்க வீட்டுல தான் எடுக்கணும். ஏன்னா பொதுவா சொல்லுவாங்களே 8 நாளா 16 நாள் அந்த விளக்குலாம் வச்சு கொளுத்தி வைப்போம்ல வீட்டுல, சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்ட்டுன்னு. அந்த இறந்தவங்க படம் முன்னாடி விளக்கு கொளுத்துவோம்ல. ஸோ பிகாஸ் கசின் பிரதர் வந்து ஒரே பிள்ளை, அத்தைக்கும் மாமாக்கும். அதனால வந்து எங்க அப்பா சொன்னாரு, நீங்க போய் அங்க இருங்க அத்தை கூட மாமா கூட எல்லாம். நானும் எங்க அக்கா அப்புறம் என்னோட இன்னொரு அத்தை எல்லாம் அங்கதான் தங்கியிருந்தோம் அந்த வீட்டுல. சோக்கா அந்த ஃபியூ டேஸ் நாங்க இருந்தோம். அந்த அந்த பிரேயர்ஸ் வர வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தோம். எவ்ரி நைட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படின்னா அந்த வீட்டுல வந்து 2 பாத்ரூம் இருக்கும். ஸோ ஒரு பாத்ரூம் வந்து ஸ்பெஷலாவே வந்து கசின் பிரதர், ஏன்னா அவர் சீக்கா இருந்த போது அந்த பாத்ரூம் தான் பார்க்கணும்னு சொல்லி அது கொடுத்துருந்தோம். அப்போ வந்து நான் Form 5 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு நைட் என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நானும் எங்க அக்காவும் வந்து கிச்சன்ல ஒரு மேசை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அவ்வளவு நேரம் என் அத்தை எல்லாருமே எங்க சுத்தி தான் உட்காந்து இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நாங்க போய் படுக்கிறோம், நீங்க 2 பேரும் படிச்சுட்டு வாங்கன்னு. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ராத்திரி லேட் ஆயிடுச்சு. அப்பயும் நாங்க சரி படிக்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் வேகமா படிச்சுட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் போய் படுத்துட்டாங்க. அந்த வீடே சைலண்டா தான் இருந்துச்சு. திடீர்னு கொஞ்ச நேரத்துல என் மாமா பாய்ச்சி அந்த பாத்ரூம் கதவு, எங்களுக்கு அவ்வளவு ஆப்வியஸா அந்த சத்தம் கேட்டுச்சு. பாத்ரூம் கதவு வந்து சத்தம் கேக்குது, யாரோ திறக்கிற மாதிரி. நாங்க அந்த பாத்ரூமுக்கு போறதா இருந்தா எங்களை பாஸ் பண்ணி தான் போனோம், கிச்சன் வழியா தான் போனோம். ஸோ அங்க யாவது போயிருந்தா கூட நாங்க கண்டிப்பா பாத்துருப்போம். பட் நாங்க பாக்கல. அந்த அந்த பாத்ரூம் கதவு மட்டும் சொந்தமா திறக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்ன, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த இன்னொரு பாத்ரூம் தான் மற்றவங்க எல்லாருமே பாய்ச்சோம். இது அந்த பாத்ரூம் கதவு நாங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே எங்களுக்கு தெரியும் அந்த பாத்ரூம் கதவு திறந்தா. அந்த கதவு அப்படியே ஆடாம தான் இருக்கு, அந்த இன்னொரு கதவு திறக்குது சொந்தமா. அப்போ நான் கொஞ்ச நேரம் நான் எங்க அக்கா ரொம்ப பயந்துட்டோம். எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடிட்டோம். அந்த இடத்த விட்டு ஓடிட்டு போயிட்டு படுக்க போயிட்டோம் எங்க அத்தை கிட்ட. அப்பா அவங்க கிட்ட என்னதுன்னு நாங்க சொன்னோம், அந்த மாதிரி திறக்கிற சத்தம் கேக்குது. பட் அவங்க அவங்க வந்து அவ்வளவு இதா எடுத்துக்கல. அப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து என் அத்தை சொன்னாங்க, அவங்க வந்து அகெயின் அந்த மேசை, அந்த கிச்சன்ல இருக்க அந்த மேசை ஆக்சுவலா அந்த நாட்கள்ல உட்கார்ந்து இருந்தோம்னா நீங்க அங்கேயும் உட்கார்ந்து அந்த பாத்ரூம் பார்க்கலாம். அப்புறம் என் மாமா சீக்கா இருந்த போது ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க. அவங்க அந்த ரூம்ல தான் தூங்குவாங்க. அந்த ரூம் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே தெரியும். அந்த ரூம் கதவு உள்ள தெரியும், ஒரு கபட் மாதிரி இருக்கும், பெரிய கபட். அந்த கபட் தெரியும். என் அத்தை உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க யதார்த்தமா பார்க்கும்போது அந்த கபட் மேல மாமாவோட ஃபேஸ் தான் சொன்னாங்க. மாமா ஃபேஸ், ஆனா கண்ணு மட்டும் சோப்பா பார்த்திருக்காங்க. ஸோ அத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஆக்சுவலா பார்த்து பயந்துட்டு, ஆனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் அந்த 16 days பிரேயர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஹோல் ஹவுஸ்ல மாமா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம், அந்த இடமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நைட்லாம் நாங்களாம் அந்த சைட்டே போக மாட்டோம். ரூம் சைட்டா இருக்கட்டும் இல்ல பாத்ரூம் சைட்டா இருக்கட்டும், ரொம்ப பயப்படுவோம். அந்த மாதிரி இருந்தோம். அது நாங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணது எப்படின்னா, அந்த பிரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அத்தையோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அத்தை பிகாஸ் மாமா வந்து என் கசின் ஒரே பையன்றதுனால அவரோட ரூம்ல வந்து அவர் ஜாமா எப்படி வச்சிருந்தாங்களோ அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அத்தையோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்திருந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்போ இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணிருக்கு, இங்கேருந்து போய் மாமா வந்து சின்ன சின்ன ஜாமாலாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, இந்த டாய்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த பிள்ளை வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் போய் எடுத்துருக்கு, கை வச்சுட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர் கொஞ்சம் கழிச்சு அந்த பிள்ளை ஓடி வந்துருச்சான். ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆண்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டா அந்த பிள்ளை சொல்லிருக்கு, இந்த மாதிரி இல்ல நான் அந்த ரூம்ல போய் அந்த டாய் எல்லாம் எடுக்க போனேன், அங்க ஒரு அண்ணன் வந்து நின்றுட்டு அதெல்லாம் எடுக்காத அது என்னோடன்ற அந்த மாதிரி ஏசினாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த போட்டோல ஏன்னா எங்க மாமா போட்டோ இருக்கும், அப்ப அந்த பிள்ளை அந்த போட்டோல இருக்கிற அண்ணன் தான் அப்படின்ட்டு. அந்த பிள்ளைக்கு என்ன வயசு? அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளைக்கா, இருந்தா ஒரு 4 வயசு 5 வயசு தான் இருக்கும் அந்த மாதிரி, சின்ன பிள்ளைதான். அதுக்கப்புறம் ஒன்னும் எங்க அத்தை கொஞ்சம் ஏதாச்சும் அட்லீஸ்ட் அவங்க பையன் இறந்தாலும் அங்க இருக்காங்கன்னு அப்படிதான் நாங்க கன்ஃபார்மே பண்ணோம். அது ஒரு பயம் எங்களுக்கு இருக்கும். என்ன இருக்கும், அவங்க சொல்லுவாங்க மாமா தானே அப்படின்னுவாங்க. பட் ஸ்டில் பிகாஸ் நாங்க இருந்த போது சத்தம் கேட்டுதான் இருக்கோம். அதில் அது அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு எங்களுக்கு. அத்தை வந்து முகத்தை வந்து அந்த கபட்ல பார்த்தாங்கன்னு சொன்னாங்களே, அது கண்ணாடியா?
இல்லக்கா, அந்த கபட்ல கண்ணாடி இல்ல, அது வந்து ஒரு உடன் கபட் மாதிரி இருக்கும். அது அந்த கபட்டுக்கும் மேல மாமாவோட உருவம் அந்த மாதிரி சோப்பு கண்ணு. என்ன பண்ணிட்டு இருந்தாரா மாமா? இல்ல சும்மா உருவம் மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பட்டுன்னு பார்த்தோன்னே அவங்க பாத்துட்டு அத்தை பட்டுன்னு திரும்பிட்டாங்க, பயந்துட்டாங்க. திரும்பும்போது அதுக்கப்புறம் அங்க காணோம், அது இல்ல. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மிஸ் சபிதா, உங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவம் சொல்லுங்க. இது வந்து என்னோட பழைய வீட்டுல இருக்கும் போது நடந்த ஒரு கதை. என்னோட ஹோம் டவுன் இல்ல, பட் வீடு வந்து ஒரு வீட்டுல இருந்த கதை. வந்து அங்க வந்து ரொம்ப நாளா இருந்தோம், ஒரு 10 வருஷத்துக்கிட்ட எல்லாம் இருந்திருக்கோம். பட் அங்க வந்து எப்படி சொல்றதுன்னா எல்லார் வீட்டிலயுமே நடக்கும் இந்த விஷயம். ஏதாவது இது எப்படி சொல்றது, நல்லா சாமி கும்பிட்டாலும் சரி, சாமி கும்பிட்டாலும் சரி, நம்பிக்கை இருக்கிறவங்க சரி, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் கூட இது நடக்கும் அந்த விஷயம். சின்ன வயசுல இருந்து இந்த விஷயம் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். என்னோட சிப்லிங்ஸ், என்னோட அப்பா அம்மா சாப்பிட்டு தான் இருக்கும். என்னன்னா வந்து அந்த இடம், நாங்க குடியிருந்த இடம் வந்து சொல்றது என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா வந்து அது ஒரு சுடுகாடு, அது வந்து அழிச்சிட்டு தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கு அது மாதிரிலாம் அவ்வளவா தெரியாது. என்ன பண்ண ஆமாங்களான்னு பார்த்து பேசாம இருக்கிறது. ஆனா நாங்க ரொம்ப வாட்டி அனுபவிச்சிருக்கோம். எங்க வீடு வந்து தொங்க வீடு, எப்படி சொல்றது, தொங்க வீடு. அதனால வந்து அந்த வீடு அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் கில்லாப்பா இருக்கும். அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு தடிக்கா இருக்கும். அதுக்கு அது இல்லாதப்ப அந்த இடம் வந்து காடு. ஸோ அப்ப அந்த காடு வந்து அந்த பால் நடந்து போனா எல்லாமே பண்ணலாம். என்னோட அண்ணனுக்கு, என்னோட அக்காவுக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்கேன் சேம் விஷயம். எப்படின்னா வந்து எங்க கேட், நாங்க தூங்கிட்டு இருப்போம், யாருமே வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஒரு 10 மணி மேல அப்பெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா, அப்ப அப்படிதான் வேலைக்கு போயிருப்பாங்க. அப்ப நாங்க தூங்கிட்டு இருப்போம். யாரும் அண்ணன் வீடு தான் இருப்பாங்க. ஆனா அண்ணன் குரல்லே வந்து கூப்பிடுற மாதிரி, அம்மா கழுத்து தொடங்க அந்த மாதிரின்ற மாதிரி இருக்கும். ஆனா அண்ணன் வீட்டுல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கதவே திறக்கிற மாதிரி இருக்கும், முழுசா திறந்து வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்து எங்க அம்மா வந்து, எங்க அம்மாவோட உருவமே தான் ஒரு கருப்பு கலர் நைட்டி போட்டிருக்காங்க. அதே கருப்பு அம்மா முடிந்தாலே நீட்டா இருக்கும். அம்மாக்கு நம்ம முடிந்தாலும் நீட்டா இருக்கும். சோ ஒரு மணி நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 3:30 இருக்கும் நினைக்கிறேன். அப்ப கிச்சன்ல வந்து மங்கு கழுவிட்டு இருந்தாங்க. அந்த கிச்சன் நேரா பார்க்கலாம், ஹால்ல படுத்திருந்தா கிச்சன் நேரா பார்த்து மங்குக்கு மெதுவா அம்மா அடிச்சு பிடிச்சிட்டு வேலை செய்வாங்க. எப்படி இவ்வளவு மெதுவா எத்தனை மணிக்கு போய் கழுவிட்டு இருக்காங்க. நானும் அது அப்படியே பார்த்துட்டு தூங்கி. அதுக்கப்புறம் அம்மாட்ட காலையில் கேட்டு இந்த கருப்பு கலர் நைட் போட்டீங்க, அத்தனை மணிக்கு மங்க கழுவிட்டு இருக்கீங்கன்னு. நான் எங்க மங்க கழுவிட்டு, அது ஒரு கிச்சன்ல ஒரு மங்க இருக்கு கீதா, அது இன்னும் கழுவில ஒன்றுமே செய்யல, அந்த மங்க அப்படியேதான் இருக்கு. அப்ப நான் என்ன கண்டு பார்த்தேன் அப்படின்ற அது பயம் அவ்வளவா வரல. அப்ப அது எடுத்ததுனால அப்படியே விட்டாச்சு. இந்த மாதிரியான சில விஷயம் நிறைய இருக்கும். அப்படியே கிராஸ் பண்ணி போற மாதிரி. அந்த தலையில மேல ஈக்கட் பெயிண்ட் பண்ண மலாய்க்காரங்களோட அடக்கம் பண்ணாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, பூச்சோங்க. அந்த மாதிரி ஒண்ணு வந்து எங்க வீட்டு வாஷிங் மிஷின் மேல இருக்குல்ல, அது கிச்சன்ல சைடா வச்சிருப்போம். ஒரு மாதிரி சைடா இப்படி உட்காந்து நாங்க சைடா தான் பாக்குறோம், நேரா பாக்கல, சைடா தான் பாக்குறோம். சைடா உட்காந்துட்டு ஒரு மாதிரி கால் அப்படியே ஆடிட்டே உட்காந்து இருக்கேன். அப்புறம் அப்ப அது எங்களுக்கு தெரியும், அந்த உதடு மாதிரி நல்லா கிட்ட பாக்கலாம். நாங்க கொஞ்சம் கிட்டதான் போய் பார்த்தோம், ரொம்ப கிட்ட. நான் மட்டும் தான் போனேன். நானு அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் எங்க அக்காவும் பாத்துருக்காங்க. அப்படியே உதடெல்லாம் காஞ்சி அவ்வளவு ஒரு பயமான, ரொம்ப பயம். அது எப்படி சொல்றது, ஓரளவுக்கு கிளியரா தெரியுது, ஓரளவுக்கு கிளியரா தெரியும். அந்த மாதிரி அப்படியே கால் மட்டும் ஆடிட்டு வாஷிங் மிஷின் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து சைட்ல எட்டி பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். யாரும் பாடுற மாதிரி இருக்கும். அப்படி எங்க வீட்டுக்கு மேல யாரும் இடிக்கிற மாதிரி இருக்கும். குடுகுடுன்னு ஓடுவாங்க. ஸோ அப்ப வீட்டுக்கு ஆள் வராத முன்னுக்குலாம் அந்த மாதிரி இருந்துருக்கு. ஆளுங்க வந்ததுக்கு அப்புறமும் நாங்க கேட்போம், எத்தனை மணிக்கெல்லாம் ஓடிட்டு இருப்பீங்க அப்படின்னு. எங்க நாங்களும் சின்ன பிள்ளைல சீக்கிரம் படுத்து தூங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அது அப்படியே 10 வருஷமா அப்படியே பழகின ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்பாக்குலாம் இன்னும் குரல் நடக்கும். நாங்க
சின்ன பிள்ளைன்றதுனால எங்கிட்ட அவ்வளவு சொல்ல மாட்டாங்க. அவன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்களா, அம்மா தான் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்பாக்கெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். என்ன நடந்துச்சு அப்பாக்கு? அப்பா வந்து பேசுவாரு, அவங்க கிட்டலாம் முதற்கொண்டு பேசுவாங்க. சோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்பா கிட்ட எல்லாம் வந்து. அதுக்கப்புறம் காட்டு பாதையிலாம் எங்க அப்பா விளையாடுவார, உண்மையா எனக்கு தெரியாது. காட்டு பாதையெல்லாம் நடந்து போனா அங்க மேல பாக்காத, கீழே பாக்காத, சைட்ல பாக்காதன்னுவாரு. அவர் ஒரு பக்கம் ஏதோ ஒரு மொழியில பேசுவாரு. எங்களுக்கு அப்பா கூட ராத்திரி வெளியே போனாலே ரொம்ப பயம். இதனால சோ அப்பாவுக்கு வந்து பயம் இல்ல, இவங்களுக்குள்ள ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாரு. அது எப்படி ஃபைட் பேக் பண்றதுன்னு அப்பாக்கு தெரியும். அப்பாக்கு நடந்த worst-ஆன ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு அவ்வளவா ஷூரா தெரியல. என்னன்னா வந்து அவர் சின்ன பிள்ளைல இருக்கும் போது வந்து ஒரு மாட்டு பண்ணை அதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா. அப்ப வந்து மாட்டு பண்ணையில அவர் வந்து அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. எத்தனை வயசுன்னு தெரியல. தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு உருவம் வந்து லைக் ஒரு மாதிரி ஓராங்குட்டான் மாதிரியா நினைக்கிறேன், ஓராங்குட்டான் மாதிரியா என்னன்னு தெரியல. சோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்பாவை. அப்பா சின்ன பிள்ளை, அப்ப சின்ன பையன் தான். அப்பா வந்து வீட்டுல சம்டைம் போய் தூங்குவாரு, இல்ல மாட்டு நேரத்துல தூங்கிடுவாரு அங்க எஸ்டேட்ல வேலை செய்யும் போது. ஏதோ வந்து அப்பா அப்படி கூட இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரின்ற மாதிரி எல்லாம் வந்து இன்னும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து அப்பாவுக்கு வந்து அந்த பயம் எல்லாமே அதெல்லாம் வந்து லைக் அவ்வளவா இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அனுபவிக்கிறதுனால, இந்த எஸ்டேட்லயே இருக்கிறதுனால. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மிஸ் சபிதா, பேயை பார்த்து நீங்க பயந்தீங்களா இல்ல உங்களை பார்த்து பேய் பயந்துச்சா? இல்ல ஆக்சுவலா அது பேய் மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு நடந்த சம்பவம் வந்து என்னன்னா, நான் வந்து என்னோட ஒரு மிலிய ஃப்ரெண்ட் கூட வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு எந்த வித ஒரு செக்அப் எதுவுமே இல்ல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அவங்களோட செக்அப் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த ஃபார்மசி போயிட்டு அவங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அவங்க எடுத்துட்டு மெதுவா வரட்டும், ஜெயிச்சுனா கண்டிப்பா லேட் ஆகும் இல்லையா, ஸோ கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வரட்டும்னு நான் என்ன பண்ணேன், அவங்களோட மோட்டர் பைக் கிட்ட வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். அப்ப வந்து இதுல சரி நிம்மதியா போயிட்டு வாங்க, நான் முடிச்சுட்டு நானும் வரேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து நான் என்ன பண்ணேன், சரி நான் இறங்கி போடுறதுக்காக போனேன். எனக்கு வந்து ராத்திரி ஒரு மணி ஒரு 7 கிட்ட ஆக போகுது. ஸோ நார்மலி எனக்கு லிஃப்ட்ல போனா ரொம்ப பயம், தனியா போக மாட்டேன். ஆனா என்ன பண்ணேன், படியில இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படியில இறங்கி போனேன். எனக்கு வந்து 1வது ஃப்ளோர் தான் கிடைச்சிச்சு. ஸோ 1வது ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்குறதுக்கு அவ்வளோ லேட் ஆகாது. ஆனா நான் வந்து எக்ஸிடோர்ல இருந்து வெளியே, அங்க ஒரே ஒரு எக்ஸிடோர் தான் இருக்கும், மற்ற சைட்லயோ இல்ல முன்னுக்கோ எங்கேயும் இருக்காது, ஒரே ஒரு எக்ஸிடோர் தான். ஏன்னா கீழே இறங்குறப்பயும் ஒரே ஒரு எக்ஸிடோர் தான் இருக்கும். ஸோ நான் இறங்கி நீங்க நம்ப மாட்டீங்க கிட்டா ஒரு 1/2 மணி நேரமா சுத்தி 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 இறங்கிட்டே இருக்கேன். எனக்கு வேர்த்தே போச்சு. 1/2 மணி நேரத்துக்கு இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு படி ஏறுறதுக்கு 1/2 மணி நேரம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நான் கீழே இறங்குறதுக்கு 2 தான் வரும், ஒரு 2 தான் வரும். அப்ப இறங்குறேன் மாட்டுது. எத்தனை படி இறங்கிருப்பீங்க எனக்கே தெரியல. நான் இறங்கிக்கிட்டே இருக்கேன், லைக் ஒரு 5வது மணில இருந்து இறங்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு நேரம் ஆகுது இறங்கி. நானும் சுத்தி 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 அவ்வளவு நேரம் அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி கல்லா பாச்சு. எனக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி பயம்லாம் எதுவும் இல்ல, பட் வேர்த்துருச்சு. இறங்கிட்டே இருக்கேன், என்னடா முடிய மாட்டுதே அப்படின்னு. அப்புறம் பின்னாடி வந்து ஒரு தாத்தா வந்தாரு. அவருதான் அதுல ஹைலைட்டே. என்னன்னா நானும் இறங்கிட்டு இருக்கேன், அவர் வந்து நார்மலா தான் இருந்தாரு, லைக் ரொம்ப ஒரு தாத்தா வயசானவங்க செக்அப் பண்ண மாதிரி அந்த மாதிரிதான் இருந்தாரு. சோ பாக்குறதுக்கு பயமாலாம் இல்ல. அவரு என் பின்னாடி எப்படி வந்தாரு, எங்கேயும் வந்தாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எக்ஸிட் டோர் வந்து என் முன்னுக்கு இருக்கு. அங்கேயிருந்து நான் இறங்குறேன், திரும்பி இறங்குறேன், பின்னாடில இருந்து அப்படி இறங்குறேன், முடியல எனக்கு. அப்ப அந்த தாத்தா பின்னாடி இறங்கிட்டு நான் யாரு பார்த்தாலும் அப்படி சும்மா சிரிச்சிருவேன், பேசிடுவேன், அந்த மாதிரி டக்குன்னு பேசிடுவேன். எனக்கு இருந்த டென்ஷனுக்கு அதுக்கு அந்த தாத்தாவை பார்த்துட்டு அவரு என் கூட இறங்குறாரு, நானும் முன்னுக்கு இறங்குறேன், ஒரு பேர் இறங்குறேன். நானும் ஒரு தாத்தா பார்த்துட்டு நான் முடியவே மாட்டுது படி அப்படின்னு சொன்னேன். ஆமா நானும் 1 வருஷம் 1 வருஷமா
ஆமா நானும் ஒரு 2 வருஷமா இங்கதான் நான் இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நானும் ஆமாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு, ஹார்ட்டிங் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்ட டக்குன்னு ஆக்சிடென்ட் வந்துருச்சு. மனசுல ஒரு கடவுளை நினைச்சு சந்தேகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பார்த்ததுதான் எனக்கு ஆக்சிடென்ட் முன்னே கிடைச்சிருச்சு. வேகமா ஓடுங்க கீதா, எனக்கு ஒரு மாதிரி வாமிட் பண்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவு வேர்த்து கையெல்லாம் அவ்வளவு நடுக்கமாயிடுச்சு. சோ இப்போ வரைக்கும் 7 மணிக்கு மேல தனியா எங்கேயுமே போக மாட்டேன் கீதா, அது எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல். எக்ஸிட் எடுத்ததும் அதுக்கப்புறம் தாத்தா எங்க பின்னாடி வந்தாரா இல்லையா? காரணமே அவரு என் பின்னாடி திறக்கவே இல்லையா. ஆக்சுவலா அந்த எக்ஸிட் வர்றது வெளியே ஆயிட்டா வந்து அவரு நான் இறங்கிட்டானே வான்ஸ்போர்ட் அவரு வந்திருக்கலாம். பட் நான் கதவு மூடுனதா தான் இருக்கு. நானும் திரும்பி பார்த்து தான் போனேன், யாரையுமே காணும் அந்த இடத்துல. என்னன்னு வந்து மயக்காட்சிக்கிட்ட அவர்கிட்ட என்னோட இதை சொல்லி அவ இல்ல சரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. சரி, உங்க ஹேண்ட்போன் அந்த டைம்ல? ஹேண்ட்போன்ல பேக்ல தான் இருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்துல எனக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணணும் எந்த ஒரு இதுவும் வரல. உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணலையா உங்களுக்கு? என்ன ரொம்ப நேரம் ஆச்சு எங்க அப்படின்ட்டுன்னு? இல்ல, அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க பைக் கிட்ட வெயிட் பண்றாங்கன்னா எனக்கு கால் பண்ணிருப்பாங்க. நான் தான் போய் உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். தாத்தா எப்படி இருந்தாரு? இந்தியன் தாத்தாவா? இந்தியன் தாத்தா தான். டைமே இல்ல எனக்கு அவரை பார்த்தா, நார்மல் தாத்தா மாதிரி தான் இருந்துச்சு. கையில ஒரு தம் கார்டு வச்சுக்கிட்டு அப்படிதான் நடந்து போனாரு. கார்ட்ஸ் பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கார்ட்ஸ் பர்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட வாலெட்ஸ் எல்லாம் பேசும்போது தமிழ்ல தான் பேசினாரு. தமிழ்ல தான் பேசினாரு. ஆமாமா, நானும் ஒரு 1 வருஷமா இங்கதான் இறங்கிட்டேன். எனக்கு நம்ம எப்படி நான் ஏத்துக்கிறது அப்படின்னு நானும் ஆமாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2-3 படி இறங்கிட்டான் எனக்கு இருந்து. அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ 1.5 வருஷமா இங்க இறங்கிட்டு இருக்காங்களா. காண போயிட்டாரு கீதா அந்த தாத்தா. எங்க போனாரு எப்படி பண்ணாருன்னு எனக்கே தெரியல. அதோட அந்த கிளினிக் அதுக்கப்புறம் நான் ஹோம் டவுன் வந்துட்டேன். அந்த கிளினிக் போறது ஜரஸ்கலி. அதோட 7 மணிக்கு மேல கிளினிக் மட்டும் எங்க போக மாட்டேன் கீதா. இது ஒரு என்ன நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் சொல்லுங்க வினோத். இந்த வருஷம் தான் நடந்தது. ஸோ வந்துட்டு நாங்கள் அலோஸ்தா போயிட்டு நைட்டு வந்து நாங்கள் பகன்சாய் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு நைட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விடியக்காலில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்டியில் வந்து எங்கள் ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அங்கேயிட்டு வெளியாகும் போதே ஒரு 2:30 மணி 2:30 இருக்கோம். ஸோ அப்பயே அக்கா சொன்னாங்க வீட்டுக்கு போனோன்னு நீங்கள் வந்து சொல்லுங்க, வீட்டில் கால் பண்ணி சொல்லுங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு. இப்போ நாங்களும் சரி நானும் அக்காவும் தான். ஸோ வந்துகிட்டு இருக்கோம். பகன் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் அங்கே வெளியாகும் போதே ஒரு 1:30 மணி. ஸோ இங்கே பகன் சைக்கிட்ட வந்துட்டு வந்து ஒரு 2 மணிக்கிட்ட மேலே. ஸோ நாங்கள் அங்கே நேராக வந்துகிட்டு இருக்கோம். நானும் அக்கா பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நான் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அக்கா வந்து பேசிக்கிட்டே என்னை பார்த்துட்டே பேசிக்கிட்டே வராங்க. காடியிலையா அது? காடியில தான். நான் நினைச்சேன் ஆக்சுவலி என் கணக்கு தான் தெரியுதா அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு அந்த ரோட்ல வந்துட்டு கணக்கு 2 பக்கமும் காடி இல்லை. ஸோ வந்து அக்கா நடுவில் லைன்ல தான் ஓட்டிட்டு போறாங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடும் காடி இல்லை, இந்த சைடும் காடி இல்லை. ஸோ அந்த நடு லைன்ல வந்துட்டு இந்த செவருல வந்துட்டு இந்த தியால லைட் இருக்கும்ல, அங்க வந்து ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த லைட்டை பார்த்தோன்னே எத்தனையோ செகண்ட்ஸ்ல வந்து அந்த நடு லைனுக்கு வந்துட்டாங்க. ஜுப்புன்னு போன மாதிரி. ஜுப்புன்னு போனோம். நானும் அக்காவை பார்த்து டக்குன்னு நாங்க வந்து காடியை வந்து கொஞ்சம் வளைச்சிட்டு இந்த சைடு நாங்க போயிட்டோம். அந்த சைடு போயிட்டு நாங்க பாக்குறோம், என் கண்ணுக்கு வந்து அவங்க வந்து காடி வந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா எங்க அக்கா கண்ணுக்கு வந்து காடி ஆப்போசிட் பாக்குற மாதிரி இருக்கு நின்று. நீங்க வந்து அவங்கள தாண்டி முன்னுக்கு போயிட்டீங்க. சோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து காரை பாக்குற மாதிரி தெரியுது, உங்க காரை. என் கண்ணுக்கு வந்து அவங்க வந்து நின்று காடியை வந்து அப்படியே நேரா பாக்குற மாதிரியே இருக்கு. அக்கா கண்ணுக்கு வந்து ஆப்போசிட்ல பாக்குற மாதிரி இருக்கு, ரோட பாக்குற மாதிரி. லைக் வந்துட்டு காடிக்கு பக்கத்துல. உங்க காரை பார்க்காம அவங்க ரோடு பாக்குறாங்க அப்படி மாதிரி தெரியும். ரோட பாக்குற மாதிரி.
ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நான் கணக்கு வந்து பார்த்ததே இல்லை லைஃப்ல. ஆனா இருக்குன்னு தெரியும், பட் நான் அது மாதிரி பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நான் முழிக்கிறேன், இதெல்லாம் பொய்யா இல்ல உண்மையானே. அக்கா என் மூஞ்ச பாக்குறாங்க, நான் அக்கா மூஞ்ச பாக்குறேன். அது மேபி மனசாலா இருக்கலாம்ல. அதுதான். ஸோ வந்துட்டு ஆக்சுவலி வந்து அங்க வந்து நைட்ல வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தமிழவங்க தான். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து நைட் நடப்பாங்களாம். ஸோ வந்து அக்கா வந்து அக்கா என் மூஞ்ச பாக்குறாங்க, நான் அக்கா மூஞ்ச பாக்குறேன். ஸோ வந்து அப்பதான் சொல்றாங்க, அக்கா நீயும் பாத்தியா அப்படின்னு. நான் கேக்குறக்கா நீங்களும் பாத்தீங்களா அப்படின்னு. ஸோ அக்கா சொன்னாங்க இல்ல இது வந்து அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், திருப்பியும் வந்து அக்கா வந்து வளைச்சிட்டு போயிட்டாங்க. சரி அது மனசால கூட இருக்கலாம், நம்ம போய் ஏதாச்சும் உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு வளைச்சிட்டு போயிட்டாங்க. நான் வேணாக்கான்னு சொல்றேன். வளைச்சிட்டு திருப்பியும் போயிட்டு மூளை வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேயே நாங்க யூட்டர்ன் பண்ணிட்டு திருப்பியும் மெதுவா ஸ்லோவா வச்சு பார்த்துட்டு வரோம். ஆனா ஒரு ஆளு கூட காணோம், யாரவே காணோம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா வந்துட்டு வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு 5 அடி இருப்பாங்க. முடி வந்து முடி நீட்டு, மூஞ்சி வந்து ஃபுல்லாவே முடி வந்து மூஞ்ச மூடிடுச்சு. அந்த ராத்திரி நேரத்துல அப்படி ஒரு உருவத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிருப்பீங்களா 2 பேரும்? நான் வீட்டுக்கு வந்துட்டு கூட என்னால தூங்கவே முடியல. ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவும் பார்க்கவே இல்லை, இதெல்லாம் நான் பாப்பேனா அப்படின்னு. கையும் ஓடல காலும் ஓடல, அப்படி ஆயிடுச்சு. நல்ல கூடயே வரலீங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு. நாங்க செகண்ட் டைம் யூட்டர்ன் பண்ணிட்டு வந்தோடனே இதே பதில் நாங்க வந்தோம்னா அக்கா கண்ணுக்கு வந்து இந்த சைட் நாங்க யூட்டர்ன் பண்ணிட்டு வர்றப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு அங்க யாரும் வந்து கட்டியா நின்ற மாதிரி இருந்துச்சான். அக்கா வீட்டுல வந்தோம்னு சொன்னாங்க. அக்கா நீங்க இப்ப சொல்றீங்க கேக்குற. நல்ல வேலை லேட்டா சொன்னாங்க, இல்லைன்னா பாதி தூரம் ஏற்கனவே அரண்டு மிரண்டு போயிருப்பீங்க. மயக்கம் போட்டீங்கன்னா உங்களை யாரு காப்பாத்துறது? மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகாவில் மர்ம தேசம்.